இந்த ஒரு 1.5 மாசத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்குவீங்க, ஒரு சொத்தை விற்றீங்கன்னா 2 சொத்து வாங்குவீங்க. பணத்தை வேலை செய்ய வைப்பேடு, பணத்தை வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கக்கூடிய கலை தெரிந்தவராக மாறுவீர்கள். மனைவியுடைய கூட பிறந்தவங்களையோ இல்லை உங்களுடைய சகோதர சகோதரிகளையோ உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் இருக்கிற பந்தத்துக்குள்ளே யாரையும் உள்ள விடாதீங்க. விலக்கி வைப்பதற்கு முயற்சி எடுங்க. உங்களை பற்றி பெருமையாக உலகமே பேசக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். யூ ஆர் கோயிங் டு கிரியேட் அ ஹிஸ்ட்ரி. உங்களுடைய வேலையில் நீங்கள் ஒரு சகாப்தத்தை கிரியேட் பண்ணக்கூடிய வகையில் இருக்கீங்க. இந்த சனியின் பார்வையில் செவ்வாய் வருது, செவ்வாயின் பார்வையில் சனி வருதுங்கிறது வந்து அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. சரி, இதனால் என்ன பலன் அப்படின்னா, ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பெயர்ச்சி, மற்ற செவ்வாய் பெயர்ச்சி எல்லாம் எப்படி வேணால் இருந்தாலும் பெருசாக பாதிப்பை கொடுக்காட்டினாலும் இப்போ நடக்கக்கூடிய செவ்வாய் பெயர்ச்சி 2025 ஜூலை முதல் செப்டம்பர் வரை உண்டான செவ்வாய் பெயர்ச்சி பலருக்கு ஒரு மரண பயத்தை கொடுக்கும். என்ன சார் இவ்வளோ கெடுதலாக சொல்கிறீங்க அப்படின்னா, இது வந்து கெடுதல் கிடையாதுங்க, நல்ல விஷயந்தான். ஆனால் பயத்தை மட்டும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த செவ்வாய் பெயர்ச்சினால் என்ன பாதிப்புகள் வரும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய் பெயர்ச்சி எப்போ நடக்குது, எந்தெந்த ராசிகளுக்கு எந்த ராசிக்கு போகிறாரு, எந்த ராசிகளுக்கெல்லாம் நல்லது நடக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது செவ்வாய் பெயர்ச்சி 1.5 மாதங்களுக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிறார். 45லேருந்து 48 நாள். இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை ஜூலை 28, 2025 அன்று செவ்வாய் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சிம்ம ராசிங்கிறது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதாவது காலபுருஷ தத்துவத்தில் மேஷ லக்னத்துக்கு அது 5ஆம் வீடு. 5ஆம் வீட்டிலிருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. இது வந்து பொதுவான விஷயம் என்னன்னா, எதிரிகளால் பகை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. இது வந்து நான் சொல்கிறது வந்து பொதுவான பலன், உலகத்துக்கு சொல்கிறேன். இதை தவிர தனிப்பட்ட ராசிக்கு வேறு, அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட லக்னத்துக்கு பலன்கள் மாறுபடும். இப்போது செவ்வாய் வந்து சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சரி சார், கன்னி ராசிங்கிறது வந்து புதனுடைய வீடு. புதன் வந்து செவ்வாய்க்கு எதிரி, அதாவது சமபலமாக இருந்தாலும் எதிரியாக பாவிக்கக்கூடிய, அதாவது இந்த பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடுன்னு சொல்லும்போது செவ்வாய் வந்து பாசிட்டிவ் சைடுனா புதன் வந்து நெகட்டிவ் சைடு, செவ்வாய் நெகட்டிவ் சைடுனா புதன் பாசிட்டிவ் சைடு. அதாவது ஆப்போசிட் சைடில் நிற்கக்கூடிய இரு கிரகங்களுடைய சந்திப்பு இது. அதாவது செவ்வாய் புதனுடைய வீட்டுக்கு போகிறாரு, எதிரியோட வீட்டுக்கு போகிறாரு. சரி, இதனால் என்ன பலன் அப்படின்னா, இதனால் பலன் கிடையாது, இதனால் நார்மல் பலன் தான். இதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடம், அந்த சயனஸ்தானம்னு சொல்லக்கூடிய மீனராசியில் சனி பகவான் வக்கரமாக இருக்கார். தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். அவருடைய நேர் பார்வையில் இந்த செவ்வாயும் சனியும் சமசப்தமமாக இருக்காங்க. இந்த சனியும் செவ்வாயும் இருக்கிறதுங்கிறது வந்து 2 ஈக்குவலண்ட் எதிரிகள். சேரனும் சோழனும் நேருக்கு நேராக சந்திக்கிற மாதிரி, இல்லை பாண்டியனும் சோழனும் நேருக்கு நேராக சந்திக்கிற மாதிரி 2 ஈக்குவலண்ட் ஆர்மிஸ் எதிரில் சந்திக்கிற மாதிரி. இதில் வந்து சனி வந்து பெட்ரோல் ஊற்றக்கூடிய கிரகம், செவ்வாய் வந்து நெருப்பை பொழியக்கூடிய கிரகம். அதனால் இது ரெண்டும் பார்த்துக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. இதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில மாதங்கள் மே மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஏர் கிராஷ் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும், ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும், குழந்தைகளுக்கு பாதிப்புகளை தரக்கூடிய. இதில் வந்து 2025 இந்த விஸ்வாவசு வருஷத்தினுடைய வருஷ பரப்பு பஞ்சாங்க படனம் நம்ம வாசித்தோம். உள்ளகரத்தில் இருக்கக்கூடிய விஜயகணபதி கோயிலில் அதில் நம்ம சொல்லியிருக்கோம், குழந்தைகளுக்கு பாதிப்புகள் வரும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது வந்து பஞ்சாங்கத்தினுடைய பலன். அது மாதிரி தான் நிறையா குழந்தைகள் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதுவும் இப்போ வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி பாதகத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. அதே சமயம் இந்த செவ்வாய் பயிற்சி ஜூலை 28 நடக்கிறது. எத்தனை நாளைக்கு இருக்குது அப்படின்னா, ஜூலை 28லேருந்து செப்டம்பர் 13 வரைக்கும். செப்டம்பர் 13ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குருவின் பார்வையில் வந்துடுவார். இது வசதியை ஏற்படுத்தும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் செப்டம்பர் 13க்கு மேலே தான். அதுக்கு முன்னாடி அதில் ஒரு 13 நாள், ஆகஸ்டில் ஒரு 31 நாள், 44 நாட்கள், இதில் ஒரு 3 நாட்கள், 47 நாட்கள் இந்த செவ்வாய் பயிற்சியானது அதிக பாதிப்புகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்குங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
ஆனால் பொதுவாக விஷயம் உலக அளவில் பார்த்தீங்கன்னா நெருப்பு சம்பந்தமான ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உயிர் சேதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சனியின் பார்வையில் செவ்வாய் வருது, செவ்வாயின் பார்வையில் சனி வருதுங்கிறது வந்து அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. ஆரோக்கிய விஷயத்தில் நிறைய பேர்த்துக்கு தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் தூக்கத்தை கெடுத்து ஆரோக்கிய சம்பந்தமாக பயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் சாதாரண வலி வந்தாலே உடனே டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்கிறது நல்லது. ஆனால் இதனால் உயிர் சேதம் இருக்காது, ஆக்சிடென்ட்ஸ்னால தான் உயிர் சேதம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த செவ்வாய் பயிற்சியானது தனிப்பட்ட உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும்னு இப்போ பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 11ஆம் இடத்துக்கு வராரு சனியின் பார்வையில். உங்களுக்கு இந்த சனி வந்து கெடுதலை தரக்கூடிய கிரகம், ஆனால் வக்கரகதியில் இருக்கார். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம், பதவி உயர்வு ஏற்படும், சுகங்கள் அதிகரிக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும், சொத்து சேர்க்கை ஏற்படும். இந்த ஒரு 1.5 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்குவீங்க, ஒரு சொத்தை விற்றீங்கன்னா 2 சொத்து வாங்குவீங்க. நீங்கள் ஏற்கனவே ஒரு சொத்தை அடமானம் வச்சுருப்பீங்க, அதை மீட்டெடுத்து விற்று அதுக்கப்புறமா சொத்து வாங்குவீங்க. இப்படி ஏதோ ஒரு நல்ல விஷயம் நிலம் சார்ந்த சொத்து சார்ந்த முதலீடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யும் வாய்ப்பு ஏற்படும். வியாபாரத்தில் நீங்கள் புதுசாக முதலீடு செஞ்சு அதில் லாபத்தை பெருக்கிறதுக்கு உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியில் தான் பெருக்க முடியுமே தவிர யாரை நம்பியும் கொடுத்துடாதீங்க. 7ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால யாரை நம்பியும் புதிய வாய்ப்புகளை தேடி போகாதீங்க. உங்களுக்கு உண்டான வாய்ப்பு உங்களை இட் நாக்ஸ் த டோர், இட் வில் நாட் ரிஜெக்ட் யூ. உங்களை தள்ளி போகாது, உங்களை விட்டுட்டு போகாது. உங்களுக்கு உண்டான அரிசி உங்களுக்கு வரும். ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி இந்த புல்லட்டில் இருக்கக்கூடிய பேர் ஒன்று தான் அப்படின்ட்டு, அது மாதிரி உங்களுக்கு உண்டான அரிசி யாருக்கும் போகாது, உங்களுக்கு உண்டானது தான். அது மாதிரி உங்களுக்கு உண்டான வியாபாரம் உங்களை தேடி வரும். வியாபாரத்தில் முழு மூச்சுடன் செயல்படுவதன் மூலமாக உங்களுடைய கௌரவம் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசாங்க உத்தியோகம் இல்லை தனியார் நிறுவனத்தில் வேலை பண்ணுறீங்க, ப்ரைவேட் கம்பெனியில் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அங்கே வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க. யூ வில் ப்ரூவ் இட். நான் இல்லாமல் இந்த கம்பெனி இல்லைங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணுவேன். இதனால் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தன வரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்திற்கு செவ்வாய் சனி குருவின் பார்வை, திடீர் அதிர்ஷ்ட பணம் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுத்தும். வீடு மனை வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை வாங்கிறது மட்டும் இல்லை, அதை வாடகை கூடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதாவது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி மூலமாக யூ மேக் தி மணி ஒர்க் ஃபார் யூ. அதாவது அந்த பணத்தை வேலை செய்ய வைப்பேடு, பணத்தை வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கக்கூடிய கலை தெரிந்தவராக மாறுவீர்கள். அதாவது உங்களுக்கு இரட்டிப்பு வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். உங்கள் எதிரிகள் அடங்கி போவார்கள். எதிரிகள் மூலமாகவும் வருமானம் ஏற்படும். யார் உங்களை வந்து அடிக்கணும் கொல்லணும் உங்களை தூக்கி போட்டு மிதிக்கணும்னு சொன்னாங்களோ அவங்க உங்கள் கிட்ட வந்து கை கட்டி நின்றுட்டு நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது, நான் தப்பு பண்ணிட்டேன், எவ்வளவு சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்கு சந்தோஷம் நிகழக்கூடிய சூழ்நிலை. இதில் நல்ல விஷயம் இப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, கூட பிறந்தவங்க சில வழக்க போடுவாங்க. உங்களை கூட இருக்கிறவங்க உங்கள் மனைவிக்கு உங்களுக்கும் உங்கள் மனைவிக்குள்ளேயும் மனஸ்தாபம் வருதுன்னா ஒன்றா உங்களுடைய தம்பி தங்கையாக இருக்கும், இல்லாட்டி உங்களுடைய வாழ்க்கை உங்கள் மனைவியோடைய அண்ணனாக இருப்பான், அக்காவாக இருப்பாங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் மனைவியோடைய கூட பிறந்தவங்களையோ இல்லை உங்களுடைய சகோதர சகோதரிகளையோ திருமண பந்தத்துக்குள்ளே உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் இருக்கிற பந்தத்துக்குள்ளே யாரையும் உள்ளே விடாதீங்க. விலக்கி வைப்பதற்கு முயற்சி எடுங்க. வேலை சார், எனக்கு வேலை தான் சார் முக்கியம், எனக்கு வேலையே இல்லை, என் பொண்டாட்டி என்னை மதிக்காமல் இருக்கா சார், என்னை வந்து அவமானப்படுத்தின்னு இருக்கா சார் அப்படின்னு சொன்னேன்னா அந்த அவமரியாதைக்கு உண்டான பலன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. அதாவது உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும், பதவி கிடைக்கும், செல்வாக்கு கிடைக்கும், ஒரு முக்கிய பொறுப்பில் உங்களை உக்காத்த வைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களை பற்றி பெருமையாக உலகமே பேசக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். யூ ஆர் கோயிங் டு கிரியேட் அ ஹிஸ்ட்ரி. உங்களுடைய வேலையில் நீங்கள் ஒரு சகாப்தத்தை கிரியேட் பண்ணக்கூடிய வகையில் இருக்கீங்க. இதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறனால எங்களுக்கு ஏதாவது கெடுதல் வருமா சார்னா கிடையாது. ஏன்னா சனி வக்கரமாக பார்க்குறாரு. வக்கர கதியில் இருக்கக்கூடிய கிரகம் கெடுதலை ஏற்படுத்தும். அந்த கெடுதலை தரக்கூடிய கிரகத்துக்கு செவ்வாயின் பார்வை கெட்டவனை கெடுத்து உங்களுக்கு நல்லதை பண்ண போகிறாரு. உங்களுடைய சுயமுயற்சி எல்லா இடத்துலையும் இருக்கணும். நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி,
யூ ஷுட் பி தி ஃபோர் ரன்னர். நீங்கள் தான் ஃபஸ்ட் எடுத்து கால் வைக்கணும். அதனால் உங்களுக்கு பெருமுயற்சி அவசியமானது. பெருமுயற்சியின் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு 2026 எலெக்ஷன் வருதுங்க. இப்போத்துலேருந்தே ரெடி ஆகிக்கோங்க. உங்களுடைய வெற்றிக்கு இப்பொழுது அடித்தளம் இடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் இட் இஸ் த ரைட் டைம். நீங்கள் உங்களுடைய அஸ்திவாரத்தை பலமாக போடுறதுக்கு. இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவாளுக்குண்டான பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டேன்னா 2 தெய்வத்தை வணங்கணும். ஒன்று சிவன், இன்னொன்று பார்வதி. சிவன் வழிபாடுங்கிறது உங்களுக்கு ஸ்திரத்தன்மையை கொடுக்கறதுக்கு. ஏன்னா பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழான்ட்டு நம்ம முன்னோர்கள் பாடியிருக்காங்க. அதனால் இப்போ பதவி நிறையா வரப்போகிறது. அதனால் பணிவு வேணுமே. அந்த பணிவுக்கு ஸ்திரத்தன்மையோட நிலத்தில் நிற்கிற மாதிரி இருக்கணும். அதனால் உங்களுக்கு சிவ வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு, ஆணவமில்லாத வாழ்க்கை ஏற்படுவதற்கு அம்பாளை வணங்க வேண்டும். எந்த அம்பாளை வணங்கணும் அப்படின்னா திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி. அந்த அகிலாண்டேஸ்வரியை நீங்கள் இந்த 48 நாளுக்குள்ளார ஒரு தடவையாவது தரிசனம் பண்ணணும். அந்த அகிலாண்டேஸ்வரியை வழிபடுவதன் மூலமாக பொறுமையாக இருந்து செயல்பட்டு அடுத்தவர்களுக்கும் நன்மையை பயத்து உங்களுக்கும் ஆதாயத்தை ஏற்படுத்துகின்ற சிறப்பான பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்கும். இந்த செவ்வாய் பயிற்சியில் பாதிப்புகள் இருந்தாலும் சாதகமான பலன்களும் நிறைய ராசிக்கு இருக்குது. அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, ராசிக்கு பார்க்கக்கூடாது. ஜாதகத்துக்கு பார்க்கும்போது ராசிக்கு பார்க்கவே கூடாது, லக்னத்துக்கு தான் பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி சார் நான் மீன ராசி எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ராசிக்கு பார்க்கக்கூடாதுங்க. உங்கள் லக்னம் என்னன்னு பார்த்து அந்த லக்னத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சியும் சனியின் பார்வையில் வரக்கூடிய செவ்வாய் என்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் 2ம் கொடுத்துருக்கோம். சென்னையில் நான் இருக்கேன். சென்னையில் இருக்கிறவங்க நேரில் சந்திக்கிறதுக்கு அந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை நான் வெளியூரில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக, வீடியோ கால் மூலமாக, ஜூம் கால் மூலமாக எங்கூட தொடர்பு கொண்டு பேசணும், கிளாரிஃபிகேஷன் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் பேசிக்கலாம். இதற்கு கட்டணம் உண்டு. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? பிஸ்னஸ்ன்னு கிடையாது, எல்லாத்துக்குமே ஃப்ரீ சர்வீஸ் கூடாது. எதையுமே ஃப்ரீயாக கொடுத்தா அதுக்கு உண்டான மரியாதை கிடையாது. அதனால் கட்டணம் உண்டுன்னு சொன்னாலும் நீங்கள் சீப்பாக சொன்னீங்கன்ட்டு சில பேர் சொல்கிறாங்க. இல்லை, உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை தெரிந்து கொள்வதற்கு தொடர்பு கொண்டு பயனடையுங்கள். உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்படுத்த வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.